ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் டே 7 தான் பார்க்க போகிறோம். டே 7 சிக்ஸ் கிளாஸில் பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாக மேங்கோஸ் டிசைன் அதெல்லாம் இப்போ வந்து நம்ம ஃபில்லப்ஸ் கொடுக்க போகிறோம். அதாவது ஃபில் கொடுக்க போகிறோம். உள்ளார எல்லாம் டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். நான் கொடுக்குறேன், சும்மா சாதாரணமாக டிசைன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு பழகணுன்றதுக்காக. நீங்கள் வேறு எதுவும் டிசைன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேங்கோவில் இப்போ நான் வந்து இந்த ரவுண்டாக சுருளாக வரும்ல, அந்த மாதிரி ஸ்பைரல் போட்டுக்கிறேன். ஸ்பைரல்னால் ரொம்ப பெருசு இல்லை, நார்மலான ஸ்பைரல் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் மேங்கோவில் வந்து கொஞ்சம் இந்த கோடாக போடுவாங்கள்ல, கோடாக போட்டு அந்த கோடு பழகிறதுக்காக, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு வரத்துக்கு பழகிறதுக்காக இந்த கோடு நான் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கூட போடலாம். இல்லை நான் இப்போ கோடாக போட்டிருக்கேன் நான் கட்டமாக. அந்த கட்டமாக போட்டதுலேயே நான் ஃபில் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, அப்படியே பிளாங்காக விட்டுட்டேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் போடுறதா ஃபில் பண்ணிக்கலாம். அந்த நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த இதுக்கும் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் நல்லாயிருக்கும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் போடுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுக்கு தான் நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு விதமாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் இந்த மேங்கோ டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தேர்ட் ஒன் போட்டுட்ருக்கேன்ல, இப்போ நார்மலாக அந்த மேங்கோ டிசைன் நம்ம போடும்போது ஹைலைட்டாக நல்லா தூக்கி காட்டும். இந்த மேங்கோ டிசைன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. நிறையா சாரீஸில் கூட இந்த டிசைன் பேட்டர்ன் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இதில் நான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லென்த்தியான மேங்கோ அது நான் ஒன்று விட்டுட்டேன். நீங்கள் அதுக்கான டிசைனை வந்து போடுங்க. அது ஏன் விட்டேன்னா அது உங்களோட சாய்ஸ். அதில் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் டிசைன் போடணுன்றதுக்காக தான் நான் விட்டேன். நம்ம இதில் போட்ட ஸ்பைரல் வேறு, இதில் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு அதுக்கும் மேலே ஒரு கோடு மாதிரி நம்ம போடுறோம். அதுவும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாறுபடுது. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்காக தான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மேங்கோ டிசைன் பார்ப்போம். இதில் வந்து இப்போ நம்ம 3 கொடுத்துருக்கோமா, நான் வந்து 3த்துக்குமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷனில் கொடுக்க போகிறேன். முதல்ல எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மேங்கோ நம்ம எடுக்கிறோனாலே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3-4 மேங்கோஸ் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்றப்போ நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்லைன் கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மெஹந்தி போடும்போது நல்லா அழகாக நம்மளுக்கு எடுத்து காட்டும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பேன். உள்ளார ஃபில் பண்ணி கொடுத்ததுமே கொஞ்சம் வித்தியாசமாக ஃபில் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மேடு மாதிரி அந்த ஃபில்லப்ஸே கொஞ்சம் இதாக காமிக்கும், என்ஹான்ஸாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபில்லிங்ஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எல்லாருமே நம்ம நார்மலாக பண்ணுவோம். என் மண்டையே பாதி மறைச்சிக்கிச்சு. இப்போ தான் பார்க்குறேன் நான் கேமராவையே. நம்ம இந்த வளைவாக வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவே அந்த வளைவில் கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு பெண்டு வந்து இருக்கும். இந்த இதுவுமே ரெண்டுமே வித்தியாசப்படும். அது வந்து நார்மலாக அப்படியே போட்ட மாதிரி இருக்கும். இது வானவில் மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுத்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த இதுக்கான இப்போ இதில் வந்து ஒன்று நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணலாம். ஒரு இது நெகட்டிவ் ஃபில்லிங்கும், ஒரு இது சும்மா சாதாரணமான ஒரு டிசைனும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நான் தாமரை சொல்லி கொடுத்தேன்ல போன கிளாஸில், லோட்டஸ், அது நார்மல் லோட்டஸ் நான் வரைஞ்சிக்கிறேன். அதில் வந்து பார்ட்ரு ஃபில்லிங் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் அதுக்கு பார்ட்ரு ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த இதுவுமே நல்லாயிருக்கும். முக்கால்வாசி பார்ட்ரு ஃபில்லிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே எடுத்து காட்டும் அந்த டிசைனே. நம்ம இப்போ கையில் போட்டிருக்கோம், 2-3 நாள் ஆனதுக்கப்புறமும் அந்த நம்ம ஃபில் பண்ண இடம்லாம் மட்டுமே தனியாக அழகாக தெரியும். இப்போ நெகட்டிவ் ஃபில்லிங் இந்த இதுக்கு பண்ணிக்கலாம் நம்ம. நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? அன்றைக்கி நான் கற்றுக் கொடுத்தேன் தெரியுமா? லீஃப் அண்டு அந்த ஒரு கூம்பு மாதிரி. ஐயோ, நானே பாதி மறைச்சிட்டேன். இப்போ தான் நான் பார்க்குறேனே, நான் பாதி மறைச்சதையே. இனிமேல் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இனிமேல் கண்டிப்பாக பார்த்து எடுக்கிறேன், மண்டை மறைக்காத அளவுக்கு. இதில் ஃபுல்லாக இப்போ நம்ம அந்த மாதிரி கூம்பு மாதிரி வரைஞ்சோமா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் கொடுக்க போகிறோம் இதில். அண்ட் இதோட கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்ததுன்னா கூட டிசைன் பண்ணி அனுப்புங்க, நான் பார்க்குறேன். ஓகேவா? இது வரைக்கும் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா கிளாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஆனா வரையறவங்க எல்லாம் கொஞ்சம் தெளிவா வரைஞ்சீங்கன்னா போதும், இன்னும் உங்களுக்கு நல்லா வந்துரும். பாய் நீங்க பிராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க.